அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இன்னைக்கு காலையில் யாரும் திறந்து விட வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா புதுக்கோழி வேறு இருக்கா. நேற்று நைட்லாம் ஒரே சண்டை எல்லாம் போட்டு கொத்திக்கிட்டே கிடந்துச்சு. என்ன ஆச்சுன்ட்டு தெரியுதா ஆளை காணா ஆத்து. அந்த கோழி தானா இருக்குது, உள்ளார இருக்குது. எல்லாம் இப்போ தான் வெளில வராங்க. 11 மணி இப்போ தான் திறந்துட்டுச்சு. வாடி வெள்ளம் இது முட்டை கரெக்டாக வந்து இதில் தான் முட்டை போடுது. ஒரு நாள் அதில் வைக்குது, ஒரு நாள் இதில் வைக்குது. ராவடி மேடம் உள்ளே இருக்காங்க. ஸோ அது லைட்டாக வெளியே துரத்திட்டு தான் பார்க்கலாம். சேவை இருக்குல்ல, சேவல் பாதுகாத்துக்கும். வா வெளில வா. இதெல்லாம் சரியான சண்டை போட்டு எல்லாம் கொத்திக்கிட்டே கிடந்துச்சு. காலையில் அரிசியை இறச்சி விட்டு போனேன், ஆனால் திறக்கலை. எல்லாம் மயில் வந்து சாப்பிட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். வெளில வா பார்த்து. எல்லாம் என்ன காலையில் எப்பயுமே நேரத்துலேயே வெளில வந்துடுவாங்க. இங்கே ரொம்ப லேட். வாடி வெளில வாடி. வா இது மேலே ஏறி உட்கார மாட்டேங்குது. மற்ற கோழிங்கெலாம் பார்த்தீங்கன்னா அழகாக மேலே ஏறி உட்காந்துக்கும். இது மேலே ஏறியும் உட்கார மாட்டேங்குது. போ வந்தது ஆட்டமோ. போ சரி போ. வா போ வெளில போ வெளில போடி. எப்படி வெளியே போக வைக்கிறது? இதில் யாரும் முட்டை போட்டிருக்காங்களா? இல்லை. இப்போ வெளில போக வைக்கணுமே, வெளில போக மாட்டேங்கிறாளே. வெளில படி. இங்கே ஏதாச்சும் குச்சி எதுவும் இல்லை. போ. போ வெளில போ. வெளில போ. அவங்க அந்த கின்னி கோழி தான், மற்றதெல்லாம் கூட சேர்த்திக்க மாட்டேன் தெரியுது. இந்த கின்னி கோழி ரொம்ப ராவடி பண்ணுது. ஐயே சார், எங்கே போச்சு? சின்னவங்க கூட்டிகிட்டு போயிட்டானா? சின்னது கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி ரொம்ப கிளைமேட் அப்படியே ஒரு மோசமாக இருக்குது. அப்படி டல்லாக தான் இருக்குது. சரி, நம்ம மேலே போய் கொஞ்சம் அரிசி எடுத்து இறச்சி விட்றலாம். எல்லாம் மாற்றி துரத்தி கடைசியில் இங்கே வந்து நின்றுச்சு. இப்போ வந்து நம்ம சின்னவர் வந்து வேலையை கட்டிக்கிட்டு இருக்காரு. ஏய், நீ என்னதான் வேலையை காட்டு, உனக்கு மணியாது. அங்கே ஒருத்தர் இருக்கான் பார், அவனுக்கு தான். உனக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. இப்போ போனோம்னா எல்லாம் நடந்துக்கும். சரி, நல்லா இறைய எடுக்கட்டும். கொஞ்சம் அப்படியே இது கூட மிங்கில், மற்ற கோழிங்களோட மிங்கில் ஆயிடுச்சுன்னா பிரச்சனையே இல்லை. அந்த கோழிலாம் கருப்புலாம் வந்து வாங்கிட்டு வந்து அடுத்த நாளே நல்லா ஜாயிண்ட் ஆயிடுச்சு. என்ன ரீசன்னா, கருப்பு கோழி வந்து இப்போ இந்த வாத்துங்களோ வேறு எதுவும் துறச்சுன்னா பட்டுன்னு மேலே ஏறி உக்காந்துக்குச்சு.
இது வந்து மேலேயே ஏற மாட்டேங்குது. அது ஆக்சுவலாக அதுக்கு மேலே ஏற தெரிய மாட்டேங்குது. எப்படி கூண்டுலேயே வச்சு வளர்த்திருப்பாங்களாட்டு தெரியுது. அது இப்படி மேலே ஏறி உட்கார மாட்டேங்குது. இந்த கேஜ் இருக்குல்ல, கோழி கேஜ் இருக்கும்ல, அந்த மாதிரி போட்டு வளர்த்திருப்பாங்களாட்டு தெரியுது. இப்போ இவங்கெல்லாம் வந்து அழகாக நீட்டாக ஒருத்தர் விடாமல் எல்லாருமே மேலே ஏறிடுவாங்க. ஆனால் இது மேலேயே ஏறல. சரி மேயிட்டோம். அது அப்படியே மேய்ஞ்சி கொஞ்சம் பழகிட்டு ஏதாச்சும் ஒரு சேவை கூட மிங்கில் ஆயிடுச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் எப்படியும் இது ஒரு மாதம் அதிகபட்சம் முட்டைக்கு வந்துடும். அந்த கருப்பு கோழி, ஒரு கருப்பு கோழி அடை உட்காந்துருக்கு, இன்னொரு கருப்பு கோழி முட்டை விட்டுட்ருக்கு, மீதி 2 கோழி ஃப்ரீயாக இருக்காங்க. நீ அடுத்தது யார் முட்டை போடுறாங்கன்னு தெரியல. வாத்து வந்து முட்டை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, கம்மியாக தான் போடுது. அதாவது முட்டையோட சைஸ் சின்னது பண்ணிடுச்சு. ஆனால் நல்லா பெருசாக முட்டை போடும். இப்போ சின்னதாக தான் போடுது. சரி பார்ப்போம். கொஞ்சம் அப்படி மிங்கில் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. இந்த சேவை கூட மிங்கில் ஆக மாட்டேங்குது. சேவலை பார்த்தாலே பயந்து போகுது. சேவலோட மிங்கில் ஆயிடுச்சுன்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா இப்போ இங்கிட்டுமே இந்த ஏரியாலேயே இருந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. அங்கிட்டு புதை இருக்குது, அந்த புதைக்குள்ளார போயிடுச்சுன்னா பிடிக்க முடியாது. இங்கிட்டு போயிடுச்சுன்னா தேடி கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு பெரிய தலைவலி. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படி மேய்ஞ்சிட்டு உள்ளார பிடிச்சி அடைச்சி விட்டுலாமான்னு பார்க்குறேன். எங்கேயும் போகாமல் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக போயிட்டு கரெக்டாக வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. பெரிய சேவனா கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடும். இது என்ன பண்ணுதுன்னு தெரியல. அடாப்ட் ஆக மாட்டேங்குது. அந்த கோழிங் கூட வந்து அது அடாப்ட் ஆக மாட்டேங்குது சீக்கிரம். ஸோ சேவலை அந்த விடை கூட போட்டு உள்ளார அடைச்சிட்டேன். இந்த கின்னி கோழி இங்கேயே நின்றுட்டு கத்துது. யாரும் எங்கிட்டுமே நகரில் பாருங்கள். கின்னி கோழி இங்கே தான் நிற்கிது, சின்ன மஞ்சள் இங்கே தான் நிற்கிது, பெரிய கருப்பும் இங்கே தான் நிற்கிறா. அந்த பெரிய மஞ்சள் மட்டும் ஆளக்கான எங்கே போயிருக்குன்னு தெரில. ஸோ சரி இருக்கட்டும், அது பழகட்டும். ஒரு சேவை கூட்ட போட்டால் தான் அது பழகும். எங்கே என்ன பண்ணுறாங்க 2 பேரும்? இங்கே சேவை மட்டும்தாங்க இருக்குது, கோழிக்கான எங்கே போச்சு? அங்கே இருக்குது சேவை. அது போய் ஒரு ஓரமாக நின்றுக்குது, பழக மாட்டேங்குது. கொஞ்சம் இறை எடுத்து போட்டால் தான் கொஞ்சம் அப்படி பழகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அரிசி இல்லாட்டி கம்பை கொண்டு வந்து போட்டு பார்ப்போம். சேவை மிதிச்சிருச்சுன்னா அவ்வளோதான், அது கூட தான் இருக்கும். கின்னி கோழி கத்துறா. இவன் இது எப்படியும் இது கூட வேறு யாரும் சேர மாட்டாங்க, அதனால தெரிஞ்சது. அதனால் வந்து இவனை அவுத்து விட்டேன். நேற்று கட்டி போட்டு வச்சுருந்தேன், மேலே கட்டி போட்டு வச்சுருந்தேன். பறந்து இங்கிட்டு வந்து தொங்க ஆரம்பிச்சிட்டான். விட்டா சூசைட் பண்ணிக்குவான்னு சொல்லி போட்டு பட்டுண்டு அவுத்து விட்டேன். இது கொஞ்சோண்டு இறைய போட்டு விடுவோம். இவன் வெளில வரான். ஒய் ஈஸ் கம்மிங் தி சைட். அது அங்கே தான் இருக்குது. சரி முதல்ல கொஞ்சோண்டு தீனி கொண்டு வந்து போட்டு வைப்போம். ஸோ அப்படி எல்லாம் இருக்காங்க உள்ளார. இந்த பாருங்க, இது ஏன் இப்படி கொத்துதுங்கன்ட்டே தெரியல. அது புதுசாக வந்திருக்கனால கொத்துதா, இல்லை இந்த புது கோழியை வந்து சேவை அட்ராக்ட் பண்ணுறதுனால இது கொத்துதான்னு தெரியல. அப்படின்னு பார்த்தா எது கின்னி கோழி கொத்துது. ஆனால் இது வாத்துங்க அது ரொம்ப துரத்தி கொத்துறது. ஆனால் மேலே ஏறி உட்கார ஆரம்பிச்சிருச்சு. அப்போல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து இந்த வாத்தை பாருங்க, ரொம்ப ராவடி பண்ணுது வாத்து. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிலாம் மேலே தான் உட்காந்துருந்தா அழகா. ஒரு நாள் 2 நாள் ஆகும், நீட்டாக பழகிக்கும். இந்த மாதிரி எதுலையாச்சும் போய் உள்ளார உட்காந்துக்குது ட்ரேயில். இல்லாட்டி இது ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம்னா சைடில் ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்பில் போய் உட்காந்துக்குது. இந்த மாதிரி நிறையா பண்ணிடுது. இப்போ ஓப்பன் பண்ண சொன்னாங்க.
மிங்கிள் ஆகணும், அடிபட்டு தான் மிங்கிள் ஆகணும். இப்படி தனியாக இருந்து மிங்கிள் ஆக முடியாது. ஸோ அதை கொஞ்சம் நல்லா பழக்கணும்னா உடனே தான் பார்க்காது, அதுவாக எல்லா கோழிகளோடு சேர்ந்து இந்த மாதிரி மேலே உக்காந்து அப்புறம் சேவை கூட மேய்ஞ்சு அப்புறமேல் தான் பழகும். ஸோ அது கொஞ்சம் டைம் ஆகும், எப்படியோ 1 நாள் 2 நாள் ஆகும். அதுக்கப்புறம் தானாக பழகிடும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏண்டி? ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர், அது ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு நல்ல டார்க் சாக்லேட்டு, ஒரு டார்க் ப்ரௌன் கலர் தலையிலேருந்து கழுத்து வரைக்கும், அதுக்கு கீழே வந்து நல்லா ஒரு லைட் கலரு, மறுபடியும் டெய்ல் வந்து ஒரு பிளாக்கு. சூப்பராக இருக்குது. ஸோ இதுவும் நல்லபடியாக நம்ம தோட்டத்தில் நம்ம பட்டியில் இருந்து குஞ்சுகள் பெருத்து அதை அவ்வளோ குடும்பத்தை விருத்தி பண்ணணுன்ட்டு ஆசைப்படுறேன். நம்மளுக்கும் நல்லது தானே.